குவைத் நாட்டில் மங்காப் என்ற இடத்தில் 4 மாடி கட்டிடத்தில் 195 தொழிலாளர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தார்கள். நேற்றைக்கு நடந்த திடீர் தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீக்காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. தூதரகத்தின் மூலமாக நம்முடைய அயலக துறை சார்பாக அந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் உடனடியாக அயலகத்துறை சார்பாக தூதரகத்தினுடைய உதவியோடு அங்கே தீக்காயங்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் இணைந்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். துறையும் அந்த சிகிச்சை உதவிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டு அந்த உடலை உறவினரிடத்திலே பெற்றுக் கொடுப்பதற்காக துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரையிலும் 5 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகியுள்ளது. அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ராமநாதபுரத்தையும் பேராவூரணையும் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி பதிவாகியுள்ளது. அதில் 5 நபர்களுடைய பேரும் தமிழ் சங்கம் சார்பாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராம கருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், குனாப் ரிச்சார்டு ராய் என்ற நபரும் அதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக துறை அதில் ஈடுபட்டு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மூலமாக உதவியும் அந்த உடலை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதனுடைய அடிப்படையில் துறை அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 195 நபர்களில் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே தீவிர சிகிச்சையில் அவர்கள் சிகிச்சை அளிக்கின்ற நிலை உள்ளது என்பதுதான் தூதரங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. மீதமுள்ள சிறிய சிறிய காயங்கள் உள்ளவர்களுடைய செய்தியை அவங்க தனியாக சேகரித்து வருகிறார்கள். இது அதிகாரப்பூர்வமாக செய்தியை நாம் தொகுத்து உங்களுக்கு அரசுக்கு வழங்கப்படும் என்பதுதான் தூதரங்கத்தின் மூலமாக பதிவாகியுள்ளது. எனவே தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகிறோம். அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் வாழ்வாதாரத்திற்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் தாய் உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த உடல்களை மீட்டு அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதும் அவர்களுக்கு குடும்பத்திற்கு பாதுகாப்பான அளவில் நிதிகளை வழங்குவதும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வழங்குகின்ற நிலையும் நம்முடைய முதலமைச்சர் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் இந்த துறையே புதியதாக உருவாக்கப்பட்டு நலவாரியம் மூலமாக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு உள்ளது. வெளிநாடு சென்று வேலைக்கு சென்று திரும்புவர்கள் கூட பாதிக்கப்பட்டு இருந்தால், பொருளாதாரத்தில் நலிந்து இருந்தால் அவர்களுக்கும் அரசாங்கம் உதவி செய்து வாழ்வாதாரத்தை அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமும் நலவாரியம் மூலமாக செயல்படுத்தி வருகிறது.